வாழ்க்கையில் அதெல்லாம் சந்திச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய உங்களை பற்றி பயங்கரமான மோசமாக பேசி கிரிட்டிசிசம் அது இதுன்னு வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க, தாண்டிடுவீங்க. ஏன்னா சுத்தமுத்து திரும்ப பார்த்தா நீங்கள் தான் மேலே நிற்பீங்க. கை தட்டுங்க உதவருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதை குறித்து நீங்கள் பயப்படாது. பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. நான் நல்லா பார்க்குறேன் சார், கூட இருக்கிறாங்க, ஊருப்பட்ட வேலையை செய்கிறாங்க, ஊழல் வேலைகளை. ஆனால் ஃபைனலாக நம்ம தான் ஜெயிச்சு. கை தட்டுங்க உதவருக்கு. அது அதை பார்த்த பிறகாச்சும் ஒரு லைஃப்பில் என்ன வரணும், ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் ஃபார் blaming somebody. We need some transformation even after seeing the witness, at least. என் அன்புக்குரியவர்களே, ஸோ போகிற பாதை 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 பாதைன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. இனிமேல் யாரும் 1000 வருஷ அரசாட்சி என்பது சேர்கிற இடம் என்று பேசாதிருங்கள், அது போகிற பாதை. ஏசாயா 35:1 சொல்லுது, 5 சொல்லுது, 6 சொல்லுது, 7 சொல்லுது. வாசிங்க. 1, 5, 6, 7. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். பார்த்தீங்களா, வனாந்திரம் இருக்கு, கடுவெளி இருக்குது, அப்போ வறண்ட நிலம் இருக்கு. அப்போ 1000 வருஷ அரசாட்சி என்பது அந்த அரசாட்சிலாம் இதெல்லாம் மாறுது. கை தட்டுங்களா ஒருத்தவருக்கு. ஸோ மாறினது 1000 வருஷ அரசாட்சி இல்லை, மாறுறது தான் அரசாட்சி. இப்போ ஒரு 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 கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா வந்த பிறகு தானே மாற்றுவாங்க. மாற்றின பிறகு வருவாங்களா சொல்லுங்க சார்? வந்த பிறகு தான் மாற்றுவாங்க. அப்போ 1000 வருஷ அரசாட்சி வந்த பிறகு மாறுமா, மாறின பிறகு வருமா? சொல்லு, நீங்கள் எப்படி மாறின பிறகு தான் வரும்னு நினைக்கிறீங்க? அரசாட்சி வந்த பிறகு தான் மாற்றம் வரும். அந்த மாற்றம் தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி மாறின பிறகு? நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அது 1000 வருஷ அரசாட்சி. 1000னா என்ன? அன்லிமிட்டெட். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அப்போ கெட்டவனே இருக்க மாட்டான் அப்படின்றாங்க. கெட்டவன் இருக்க மாட்டான்னு சொல்லலை, துஷ்ட மிருகம் இருக்கும், ஆனால் தீங்கு செய்ய முடியாது அப்படி முடிக்கிறாரு. அப்போ எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா, எல்லாரும் ராஜாக்கள்னா, அடுத்த என் நண்பர் ஒருத்தருக்கு கொஸ்டின் கேட்டப்பல எல்லாரும் ஆட்சி செய்வோம்னா அப்போ குடிமக்கள் யார் சார்னா? நானும் ராஜா, நீ ராஜா. குடிமக்கள் யார்? அப்போ குடிமக்கள் வேணும்ல. துன்மார்க்கர் அங்கே இருப்பார்கள். ஒன்றை புரிஞ்சுக்காங்க, எப்போவுமே நீங்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்தில் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்தால் தான் அது விஷயமே. எங்கேயோ ஒரு நாட்டில் போய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுல என்ன இருக்குது சொல்லுங்களேன் கொஞ்சம். நான் அறிந்த மக்கள் மத்தியிலே நான் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் சிறப்பானது. அப்போ நீங்கள் பார்த்த துன்மார்க்கர்கள் இந்த உலகத்து மக்கள், இவர்களுக்கு மேலாக நீங்கள் ஆளுகை செய்கிற ஒரு காலம்தான் 1000 வருஷ அரசாட்சி. இது வரைக்கும் அவன் நம்மளை ஆளுகை செஞ்சான், இப்போ நம்ம அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் பொய் ஜெயிச்சிச்சு, இப்போ உண்மை ஜெயிக்குது. இது வரைக்கும் ஏமாற்றுவத்தை ஜெயித்தது, இப்பொழுது நேர்மை ஜெயிக்கிறது, நீதி ஜெயிக்கிறது. இதுதான் நாம் ஆட்சி செய்கிற நேரம். அவர் நாட்களில் நீதிமான் செழித்திருப்பான். ஸோ பூமியில் அரசாளுவோம் என்று சொன்னால் அங்கே துன்மார்க்கன் இருக்கிறான். 1000 வருஷ அரசாட்சின்றது எல்லாம் பெர்ஃபெக்டான ஒரு இடம் அல்ல, பெர்ஃபெக்ட் ஆகிற ஒரு இடம், பெர்ஃபெக்ட் ஆகிற ஒரு இடம். ஸோ அந்த அரசாட்சியில் ஆளுகை செய்கிறவங்க அதை மாற்றுறாங்க, வேடிக்கை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்காச்சும் பரலோகத்துலேருந்து ஒரு லைட் வரும், எல்லாம் மாறும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள் அதை சரியாக செய்கிறார்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பில் காட்ஸ் கிங்டம் வந்துருச்சு. நீங்கள் எவ்வளவு அத்தாரிட்டியை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு 1000 வருஷ அரசாட்சியின் கனவை உங்களை சுற்றி நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு சின்ன வசனத்தை வாசித்து, போன வாரம் பேசின சப்ஜெக்ட் ஒரு 10 நிமிஷம் பேசி நான் முடிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க. பிதாவே, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த சப்ஜெக்டை, இந்த டாப்பிக்கை ஆவியானுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் என்றும் அவைகள் நிறைவேறுகிறவர்கள் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த வாசிங்க. 14:4. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் போகிற டெஸ்டினேஷன், இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். இயேசு சொல்றாரு. அடுத்து வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். கை தட்டுங்க அவருக்கு. எல்லாம் சொல்லுங்க. 1 இடம், 2 வழி.
இடம் மட்டும் தெரிஞ்சா போதாது, வழியும் தெரியணும். அவர் சொல்றாரு, இடம் உங்களுக்கும் தெரியும், வழியும் தெரியும் அப்படின்றான். அவன் என்ன சொல்றான் பிலிப்பு, ஐயா இடமே தெரியாது, அப்புறம் வழி எப்படி தெரியும்? அடுத்த வசனம் வாசிங்க. தோமா அவரை நோக்கி, தோமா சாரி நம்மால் தான் பேசியிருக்காப்ல, அவர் நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே. இடம் எதுன்னு தெரியாது சார், நீங்க என்ன தெரியும்ன்றீங்க. சில நேரத்தில் கிளாஸில் வந்து வாத்தியார் வந்து கொஸ்டின் கேட்பார், இன்னொருத்தனை பதில் சொல்கிறான், நான் எந்திரி நிற்பான் பாரு, என்னடா அப்படி இருக்கிற, நீலாம் படிக்கிறது இல்லைடா, இப்போ சொல்லுவான் பாரு நம்ம தம்பி சூப்பரா அப்படின்னு, எனக்கு தெரியாதியா அப்படி நம்ம ஐந்தரா படிச்சுட்டு வரணும்டா, அவன்லாம் வந்து விழுந்து விழுந்து படிக்கிறேன், இப்போ சொல்லுவான் பாரு அப்படின்ட்டு. தம்பி அவனுக்கு இடம் தெரியுமில்லப்பா, வழி தெரியுங்களா? தோமா டக்குன்னு எந்திரி சார், இடமும் தெரியாது. வாசிங்க அடுத்தது. வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். இடமே தெரியாது, வழி. நான் ஏன் கேள்வி என்னன்னா, இடம் தான் தெரியணும், வழி எதுக்கு தெரியணும்? இடம் வேற, சொல்லுங்க, வழி வேற. கைத்தறிக்கும் ஒரு காமை. ஏன்னா 35 வழியத்தான் பேசுது, இடத்தை பேசல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் இடம்னா அந்த போற வழியில தான் இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா அந்த வழியில நடக்கணும்னா என்னைக்கு நடக்குது? இன்னைக்கு நடக்கணும், இன்னைக்கு மதியம் நடக்கணும், உங்க லைஃப்ல நாளைக்கு நடக்கணும், இந்த வாரம் நடக்கணும், அடுத்த வாரம் நடக்கணும். கையை தட்டி எல்லாரும் ஒரு தடவை. பைபிள் இன்னைக்கு நடக்கிறத பேசும்போது பிசாசு அதை நாளைக்குன்னு சொல்றான். அங்கதான் நீங்க தோத்து போறீங்க. பிசாசு இல்லைன்னு பேச முடியாது, அவன் டைமை மாற்றி விடுவான். அதான் விஷயமே. அந்தி கிறிஸ்துவின் வேலையை நீங்கள் சொல்கிறீங்களே, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது வேலை செய்கிறது. அந்தி கிறிஸ்துவ தானியேல் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, வந்து அவன் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுவான். அந்தி கிறிஸ்துவ அம்புட்டையும் கூட்டு போய் கழுத்து இருக்கிற வேலை கிடையாது. அம்புட்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் மூளையை வந்து நல்லா ஒரு கரண்டியை போட்டு கலக்கி ஒரு ஸ்டாவை போட்டு சர்ன்னு உறிஞ்சிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறது தான் வேலை. உங்கள் மூளையை ஃபுல்லாக எம்டி ஆக்கி விட்டுறது தான். அவன் என்ன சொல்கிறான், எல்லாம் நடக்கும்பா, இப்ப இல்லப்பா, இப்படி தாங்க 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறான். Bible says now faith is. Amen. Faith is always connected with present tense. Hope is always connected with future tense. Religion is always connected with hope, but Christianity is connected with faith. It's a life of faith. விசுவாசத்தின் வாழ்க்கை. இன்றைக்கு நீ புரிந்து கொள்வாயானால், பவுல் சொல்றார் அழகா, அனுக்கிரக காலத்தில் உனக்கு செவி கொடுத்து இரட்சணியினாலே உனக்கு உதவி செய்வேன் என்று எழுதி இருக்கிறதே. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இதுவே ரட்சிக்கும் நாள் என்று அதை அறிஞ்சு கொண்டனால தான் ஒருத்தர் சொன்னா, வந்து பாம்பு கூட கடிச்சா ஒன்றும் ஆகாதுல்ல சார், அதானே சார் 1000 வருஷம் சாட்சி அப்படின்னும் போது நல்லா கவனிங்க, பவுல் அறிஞ்சுக்கிட்டான் இதுதான் அந்த காலம் அப்படின்னு. அதனால தான் அவனை பாம்பு கடிச்சப்போ ஒன்றும் ஆகலை. கையை தட்டு. ஆமென். நீ நாளைக்கு அனுக்கிற காலம்ன்ற, அப்ப இன்னைக்கு நல்ல பாம்பு கொத்துனா வாங்கிக்க. அவன் என்ன சொல்றான், நாளைக்குன்னு சொல்ல, இன்னைக்குன்னா. நீங்க இன்னைக்குன்னு சொன்னா இன்னைக்கு ஆப்ரேட் ஆகும், நீ நாளைக்குன்னு சொன்னா இன்னைக்கு ஆப்ரேட் ஆகாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஆப்ரேட் ஆகும் நினைக்கிறீங்க? இன்றைக்கே ரட்சணிய நாள். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். இந்த வசனத்தை பயமுறுத்துறதுக்குன்னு போட, இன்று அனுக்கிரக காலம், இன்று ரட்சணிய நாள். நாங்கள் இதை பார்த்து பயந்துருக்கோம். இன்னைக்கே வா சார், இன்னைக்கே வா. நம்ம வசனத்தில் இருக்க அர்த்தத்தை விட பேக்ரவுண்ட் மியூசிக்கை தான் ரொம்ப விரும்புகிறோம், ரொம்ப டிபெண்ட் பண்ணுறோம். இன்று அனுக்கிரக காலம். ஐயோ ஐயோ, நான் கர்த்தர் சொன்ன அனுக்கிரகம்னா என்னடா? அனுக்கிரகம்னா ஃபேவர்டா. கையெழுத்து நல்லா தட்டே. ஃபேவர். ரட்சண்யம்னா கேடகம், தலைச்சீரா, ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு தான் ஆசீர்வாதத்தினால், இன்னைக்கு தான் அனுக்கிரக காலம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு சொன்னரை செய்யும் மழம் தம் தம் தரம் தம் தரம் தரரம்.
பாருங்க, பைபிள்ல இடத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு, பாதைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா மதம் நம்மளுக்கு இடத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தான் சொல்லி கொடுத்துச்சு. ஆனா வழிகளுக்குரிய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். இதோ திறந்த வாசல் உனக்கு நான் முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை மீழ்த்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களில் ஒளிப்பிடங்கள் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். இதெல்லாம் கேட்ல என்ட்ரான கிடைக்கிறது. கேட்ல என்ட்ரான கிடைக்கிறது. எப்பெல்லாம் போய் ஒரு ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானல் போகணும், அந்த பாருங்க இந்த குரூப் நேராக போய் அங்கே ஏதோ ஃபைலில் கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போகிற மாதிரி நேராக ஊரில் தான் இறங்குங்க. அதனால இந்த காரில் போகிறோன்னா பைக்கில் போகிறோன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அவன் பாருங்க ஜல்லுன்னு இப்போ இடையில நிப்பாட்டிட்டு அப்படி கும்முன்னு ரசிப்பான். நாங்கள் கூட இந்த தடவை அப்படி தான் போகிற வழியில் நிப்பாட்டிட்டு எங்கெங்கே நிற்கணுமோ அங்கே நிப்பாட்டி, எல்லாம் நிற்கிற இடத்துல நிப்பாட்டக்கூடாது. எங்கடா வந்து சொலகது வைப்பாங்க, எங்கே கூட்டம் இருக்குன்னு நிப்பாட்டுறேன். கடைசி கூட்டம் இருக்கு பார்த்தா அம்பிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறேன். அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற நீ? அதாவது க்ரௌடை ஃபாலோ பண்ணக்கூடாது, க்ளௌடை ஃபாலோ பண்ணணும். அப்போ அப்படி நிப்பாட்டி இது வானத்தின் வழிகளுக்குரிய ஆசீர்வாதம். உன் பாதைகள் சொல்லுங்க, கை தட்டுங்க. எவ்வளவு தேவன் உங்களை நேசிச்சா பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய வைப்பாரு. நீ ஊருக்கு போய் சேர்றதுலயே இருக்கியே, பாதையை என்ஜாய் பண்ணு, பாதையில நிப்பாட்டு, பாதையில கொஞ்சம் ஃப்ரூட்ஸை வாங்கு, பாதைகளை என்ஜாய் பண்ணு. அதாவது உன் வாழ்க்கை பரலோகத்தில் நுழைஞ்ச உடனே தொடங்கல, உன் வாழ்க்கை இன்னைக்கே தொடங்குது. கையை தட்டுங்க. அந்த நாட்கள் எல்லாம் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னா உடனே உங்களை தரத்தர இழுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ராஜாவை பார்ப்பதற்கு முன்பாக உங்கள் முகக்கலை மாற வேண்டும். ஒரு 3 மாசம் உட்கார வச்சு சோறு போடுவாங்க. ராஜா சமூகத்தில் வேலை செய்யணும்னா உடனே பஞ்ச பிரதேசம் கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டாங்க. அவனை எஸ்தரா எடுத்துக்காங்க, தானியல் எடுத்துக்காங்க. இவங்கெல்லாம் 6 மாசத்துக்கு மேல ஊற போட்டாங்க, ஆசீர்வாதத்திலே ஊற போட்டாங்க. இந்த ராஜாவை பார்க்கறதுக்கே ஊற போட்டு கொண்டு போறா. கை தட்டு. வானத்தின் வாசல். Come on everybody. நிறைய பேர் அப்படியே பஞ்ச பிரதேசியா போய் அப்படி நேரா போய் பரலோகத்துக்குள்ள விழுந்து அப்பா அப்பா என்னடா பேங்கை கொள்ளையடிச்சுட்டு வந்த மாதிரி வரீங்க. நீங்க சோஃபாவே பார்த்ததில்லை, நீங்க மினரல் வாட்டரை பார்த்ததில்லை, நீங்க லைட்டை பார்த்ததில்லை. இப்போ என்ன பார்க்க வீட்டுக்கு வரீங்க, வந்தோடனே முதல்ல எதை பார்ப்பீங்க? இதான் சோஃபாவா, இதான் மினரல், இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இதையே நீ பார்க்கல, நீ எங்கிட்ட என்ன பார்க்க போற? இந்த குரூப்பை பரலோகத்தில் விட்டா இது தரையெல்லாம் நக்கி தொடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க. இப்போ என் வீட்டுக்கு வரீங்க, கை தட்டு. இப்ப எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க, என் வீட்டுக்கு வந்தப்ப யாரை பார்க்க உங்க மனசு தேடும்? இதெல்லாம் பார்த்ததுரா, எங்கடா அவரு? இது வானத்தின் வாரம் தம் தம் தரம் தரம் தரம். பரலோகத்தை இங்க அனுபவி, பரமபிதாவை அங்க பாரு. பரலோகத்தை பார்க்காதவன் அங்க போனா பரமபிதாவை எங்க பார்ப்பான்? அவன் ஃபுல்லா பரலோகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா தேவனோ நமக்கு பாதையிலே பரலோகத்தை கொடுத்துறாரு, எல்லாம் என்ஜாய் பண்ணும். இப்ப மனசு ஒன்னே ஒன்ன தேடும், ஒன்னே ஒன்ன தேடும். அது யாருன்னா தேவனுடைய முகத்தை பார்க்க. அங்க இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்யாது, டைவர்ட் பண்ணாது. எதுவுமே டைவர்ட், ஏன்னா எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே பார்த்துட்டு தான் வரீங்க. மழைகள் எல்லாம் உங்கள் வழிகளாய் மாறியது. கைத்தட்டி ஒருவருக்கு ஆமென், பிரைஸ் காட். சோ வழிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ என்னைக்கு பார்க்கிறியோ அனுபவிக்கிறியோ அன்னைக்கு தான் தேவனை நீ பார்ப்பதற்கு தகுதி உள்ளவனாய் மாறுகிறாய். அதனாலதான் தானியேலை ராஜாக்கு முன்னாடி கொண்டு போகும்போது அந்த குரூப்புக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க. தானியேல் வந்து இல்லை சார், நான் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கு முன்னாடி நிற்கும் போது முகக்கலையோட நிற்கணும். இல்லை நான் அங்கே போகிறேன் அப்பெல்லாம் சட்டு விட்டுன்னு போக முடியாது. சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு போகிறேன் சொல்லுங்க, அப்பெல்லாம் சட்டு விட்டுன்னு போக முடியாது.
அங்கே போய் எங்கள் பேரை கெடுக்கிறக்கா வந்திருக்க நீ? இரு, உன்னை நல்லா ஊற போடணும். அப்போ பாருங்க, 3 மாதம் 6 மாதம் எஸ்தரு, அடுத்து யோசேப்பு கூட்டு போய் கம்ப்ளீட்டாக பார்வோனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனை தலைச்சவரம் பண்ணுகிறார்கள், அவனை அழகாக்குகிறார்கள். ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா போய் நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் உனக்கு வந்து இடம் மட்டும் தெரிஞ்சால் முக்கியம் கிடையாது, உனக்கு வழி என்னன்னு தெரியணும். அந்த வழி என்னவென்றால் ராஜபாதை. கை தட்டுங்க. நீதிமானின் பாதை ராஜபாதை. உங்க பாதைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை படியுங்கள். அதுதான் 1000 வருட அரசாட்சி. அப்ப நான் கேட்கிறேன், வழி எது? இயேசு சொன்னார், நானே வழி. அப்ப எவன் ஒருவன் இயேசுவுக்குள்ள இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டானோ அன்னைக்கே வழியில நுழைஞ்சிட்டான், வழிக்குள்ள என்டர் ஆயிட்டான். அப்ப இயேசுக்குள்ள நீ என்டர் ஆயிட்டீனா கையை தட்டு வருவார். ஆமென். ஓ, ஒரு தடவை மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பூமியில் சூளை போல் சந்ததி பெருகும் என்று ஏசாயா 43:11. சீக்கிரம் 49:11. என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவே. இங்க பாருங்க, உங்க பாதையெல்லாம் எங்க தான் போடுவாராம் கர்த்தர்? சொல்லுங்க. பைபாஸ்ல போற காரை நீங்க பார்க்க முடியாது, ஆனா மலையில ஏற காரை நீங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? மலைகள் எல்லாம் உந்தன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். கையை தட்டி நல்லா பின்னாடி அந்த சைடு. பரலோகத்தில் போய் சேரணுன்றது அல்ல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிகளே மலையாகுமா. நீங்கள் அந்த கார் மேலே ஏறுறத பார்க்க அப்படி அந்த கார் போகிற பாதெல்லாம் தெரியுது. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை உயர்றது எல்லாருக்கும் தெரியுமா? வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. மலைகள் எல்லாம் வழிகளாகும், என் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். சொல்லுவோம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், ஓ ரபலா சாந்துனே மனமதியா. இங்க பாருங்க, போற இடத்தை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, போற வழியை தெரிஞ்சுக்கணும். இயேசு சொன்னார், நான் போகிற இடத்தை நீங்கள் அறிவீர்கள், வழியையும் அறிவீர்கள். சொல்லுங்க, வழியையும் அறிவோம், வழியையும் அறிவோம். We must know the destination and the way to the destination. உங்க டெஸ்டினேஷனை மட்டும் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு மதம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. எங்க போறோம், எப்படி போறோம். நீங்கள் இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிவீர்களாக. அந்த வழியை பத்தி தான் 35 சொல்லுது. ஏசாயா 35. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். அந்த நடக்கிற பாதைக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை டிசைன் பண்ணி வச்சாரு பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு பேர் தான் மில்லேனியம் இயர்ஸ். கை தட்டுங்க. அந்த பாதையில நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசைகிட்டு போவது இல்லை. அந்த பாதையில துஷ்ட மிருகம் இனி வருவது. பாருங்க, ஒருத்தர் கேட்டார், வந்து பாம்பு புத்துல கை விட்டா கூட அது கொத்தாதாமே. ஆமா, நாங்களாம் விட்டுட்டு தான் இப்போ நின்றுகிட்டு இருக்கிறோம். கை தட்டுங்க. பெரிய பெரிய நாகப்பாம்பு, கட்டி விரியன், கண்ணாடி விரியன் என்ன கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அந்த கட்டு விரியன், கண்ணாடி விரியன் வந்து இப்படி பல விரியன்லாம் பார்த்துட்டு அது உங்களை கொத்துன்னு கொத்தியும் நீங்க பாட்டுக்கு நின்று, என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். இப்போ உங்க மைண்ட் ஓப்பன் ஆக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேனிஃபெஸ்டேஷன் வேகமாக உங்க கண்ணுக்கு தெரியும். சரி, அன்புக்குரியலே, உங்களை ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுடைய மிகப்பெரிய சக்தி அவனுடைய வலிமை அல்ல, அவனுடைய வஞ்சகம். அந்த வஞ்சகத்தினாலே ஜனங்களை நாளை என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றான். ஆனால் நாளை அல்ல, இன்று சொல்லுங்க. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம். ஆகவே நீங்க திருப்தியா வந்தா தான் ராஜாவை தேடுவீங்க, பசியோட வந்தா சோத்தை தான் தேடுவீங்க. நிறைய பேர் பரலோகத்துக்கு பசியோட வராங்க. பசியோட வந்தா ராஜா கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, சோறு தான் கண்ணுக்கு தெரியும். அதனால தான் ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா செழிப்பா உட்கார வச்சு சாப்பிட வச்சு திருப்தியாக்கி ராஜாட்ட அனுப்புறாங்க. ராஜாக்கு முன்னாடி டயர்டா நிற்க கூடாது. நெகேமியா சொல்றான், அது மரண தண்டனைக்கு பாத்திரம்.
மூஞ்ச சுண்டு நான் உடனே அவனை தூக்குடான்றார் ராஜா. ஆமாம், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. யாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்கேன். ராஜா மத்தியில் எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஏன்னா எவ்வளோ ராஜா எங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு என்கிற மனநிலை ரொம்ப முக்கியம். அதனால நெகேமியா அவருக்கு முன்பாக சோகம் துக்க முகமாக இருந்ததை குறித்து பயத்தோடு எழுதுகிறான். அதற்கு முன்பாக ஒரு காலம் அப்படி இருந்ததில்லை. தானியேல் போஜனமானம் கொடுத்து அவன் செழிப்புள்ளவன் ஆக்கப்பட்டு முகக்கலையுடன் மாற்றப்பட்டு அனுப்பினான். எஸ்தர் அவிதமாய் அனுப்பப்பட்டாள். யோசேப்பு அவிதமாய் தான் அனுப்பப்பட்டான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற அத்தனை பேரையும் செழிப்புல முக்கி தான் கொண்டு போய் நீங்க பார்க்க போறது ராஜாதி ராஜாவை. ஆயிரம் வருஷ அரசாட்சிக்குள்ள நீ போலனா நீ போய் சீயோனுக்கு நுழைய முடியாது. பைபிள் சொல்லுது சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். டெஸ்டினேஷன் சீயோன், ஜயான், சீயோன். ஆனா வர்ற வழி என்னது? மில்லேனியம் இயர்ஸ். மீட்கப்பட்டவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். அதனால தயவு செய்து இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க சார்? நீங்க 1000 வருஷ அரசாட்சினா சார் இருக்கிறீங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிறாம இருந்தீங்கன்னா அதை நீங்க டிமினிஷ் பண்றீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு வேற என்ன சார் உங்களுக்கு அதுல இல்லாத அந்த எதையுமே கொடுக்கக்கூடிய பவர் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னா வேற எந்த பவர் இனிமே உங்களுக்கு அதை கொண்டு கொடுக்க போகுது? அந்த காலத்தில் நியூஸ் போடுவாங்க, அப்புறம் படம் போடுவாங்க. அதில் கொஞ்சம் பேர் படம் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இடையில என்ன சொல்லுவாங்க, ஏய் படத்தை போடுங்கயா அப்படின்வாங்க. ஆனால் படம் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த படம் நல்லா இல்லைடா சொல்கிறான்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் சொல்லி 1000 வருஷம் அரசாட்சி ஆண்டவர், என்னடா சொல்ல வர, லைஃப் சரியில்லைன்னு சொல்ல வரியா? ஸோ நீங்கள் நுழைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் உங்களுடைய அதிகாரத்தையும் அது புரிந்து கொள்ளாததுனாலே இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அவனுக்கு கீழே இருக்கிறதாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நான் பார்க்குறேன், நீங்கள் நல்லா பாருங்கள் சார், ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் பாட்டு எப்படி இருக்குது, ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்குது, அப்புறம் எப்படி மாறுது. அன்றைக்கி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், இ மேஜர் கொடுப்பா, ஃபாதர் பாடிட்டு இருக்காரு, ஓ மேஜர், இ மேஜர், கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே, அவமானும் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அப்படியே உருகிறார். அவமானம், நிந்த, சிலுவை, கவலை, கண்ணீர். அப்படிதான் ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் தொடங்குது. முதல் ராஜ பாதையை பாரு, அப்புறம் ராஜாவை பாரு. ஸோ ராஜாவை பார்க்க போகிற பாதையெல்லாம் ராஜ பாதையாக தான் இருக்கணும். உன் பாதை இன்னைக்கு வரைக்கும் குண்டும் குழியுமா இருந்தா இன்னும் நீ ராஜாவை பார்க்குற பாதைக்கு வரலன்னு அர்த்தம். கை தட்டுக்கு அவருக்கு புரியுதா? பாருங்க, நான் சில கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே இருக்க ஜனாதிபதி மாளிகைக்குன்னு சில ரோடு இருக்கும் பாருங்க, அந்த ரோடு மட்டும் வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னன்னா ராஜாவை பார்க்குற போகிற பாதை. அப்போ பாதைக்கு வந்த உடனே தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில் ராஜாவை பார்க்க போகிறோம்னு. பாதை குண்டும் குழியுமா இருக்குன்னா நீ சாமானியத்துக்கு சேர போகிறதே கிடையாது. அப்போ எப்போ சார் ராஜா பார்ப்போம்? எப்போ உன் பாதை மாறுதோ அப்போதான் ராஜாவை நீ பார்க்க முடியும். அதுதான் பைபிள் சொல்லுது, பெரும் பாதையான வழி உண்டாயிருக்கும், ஹைவே, ராஜபாதை. அது வந்த பிறகுதான் நீங்க ராஜாட்ட நெருங்குறீங்கன்னு அர்த்தம். சாரல் அடிச்சாதான் குற்றாலத்தை நெருங்குறீங்கன்னு அர்த்தம். செழிப்பும் ஆசீர்வாதத்தும் பெருகும் போது ராஜபாதைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ராஜாவை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு முன்பாக வெகு சமீபத்தில் தேவனை நீங்கள் தரிசிக்க போகிறீர்கள். ஸோ அந்த பாதை தான் ராஜ பாதை. 1000 வருஷம், அதாவது அன்லிமிட்டடாக அந்த பூமியில் ரூல் பண்ணுறவர். ஸோ அந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பேசின விஷயம், இடம் வேறு வழி வேறு. இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் வழியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இடம் மட்டும் முக்கியம் அல்ல, வழி ரொம்ப முக்கியம். அந்த வழியை பற்றி தான் ஏசாயா 35 1000 வருஷ அரசாட்சின்னு சொல்லுவோம். 1000 வருட அரசாட்சி என்பது மீட்கப்பட்டவர்கள் நடக்கிற பாதை, உட்காருகிற இடம் அல்ல,
நடக்கிற பாதை. நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. அப்படின்னா என்ன? அது ஒரு ஜேர்னி. அதாவது நாளுக்கு நாள் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கு, உங்களோட உயர்வு கூடிக்கிட்டே இருக்கு, உங்களோட பெருக்கம் பெருகிக்கிட்டே இருக்கு. அதுதான் மில்லேனியம் இயர்ஸ்.